வாங்க வாங்க வாங்க. திருச்சி, சீர்காழி, சிதம்பரம். வாங்க வாங்க, ஏறு ஏறு ஏறு. டிக்கெட்ஸ் டிக்கெட்ஸ். ஏறு ஏறு, 1000 பேர். வா வா வா, டக்குனு வா டக்குனு வா. இந்த 100 நாள் விஜய் டெலிவிஷன் பிக் பாஸ் நடத்தக்கூடாதுங்கிற நான் பேசுற பேச்சுல. பிக் பிரசாந்த் ப்ரோ, உங்ககிட்ட ஒரு கேள்வி. பிரசாந்த் ப்ரோ, சொல்லுங்க. சர்வைவர். நீங்க ஏன் வந்துட்டு விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் வந்தா ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஏன் அவங்க சேனல் இது, அவங்க பர்சனை ஏன் கூட்டக்கூடாது? அந்த ஸ்கூல்ல ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா? வாய் என்ன வாயின்னு ஆல்ரெடி கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாளா 24/7ல? அப்படியா? நான் தான் சொல்றேனே என் தலைவிய. வர்றப்பவே தலையை பிச்சுட்டு தானே வந்தா என் தலைவிய. நான் நிறைய ப்ரெடிக்ட் பண்ண முடியா இந்த மூஞ்சிகளுடைய. நான் அதுக்குன்னு பெரிய இவன் கிடையாது. எனக்கு செருப்படி விழுகுது 100 நாள்ல. ஆனா மேக்சிமம் நம்மளுடைய எஹிம் என்ன, செம ஃபன்னா ஜாலியா இங்க சிரிக்கணும். அதுக்கு ஒரு வேலையை பார்த்துருவாங்க. நான் தினம் உட்காந்து அதான் சொல்றேனே. உன்னொன்னு ஹரிஷ் தான், நம்ம வந்து பண்ற வேலையில வைல்ட் கார்டு என்ட்ரில பிரசாந்த் அண்ணன் உள்ள கூட்டு போனோம். எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா. போய் போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. வீடு வேற கட்டிட்டு இருக்கிறான். போன பிக் பாஸே கூப்பிட்டானு நான் தான் போல. ஐ மீன் நான் வந்து ஓகே நான் வர்றேங்க அப்படின்ட்டு. ஏன் போல? அதுல போயிட்டு நாம ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுவோம், அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. எவனால போனாதான் நீங்க போன கேப்ல நான் உட்காந்து உங்களை பத்தி பேசிட்டு இருப்போம்ல. அதுதான் நீ தெரியும் என்ன. உன்ன மாதிரி குசுமுட்டியில கண்டிதான் நான் போவே இல்லை என்ன. இவனுக்கெல்லாம் இந்த உனக்கெல்லாம் பேசுறதுக்கு சான்ஸ் தரக்கூடாதுன்னா நல்லா போல. நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா இந்த வாட்டி சௌந்தர்யாவை டிஸ்மிஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபேனா மாறிடுவேன். எந்த சௌந்தர்யா? நஞ்சுண்டனா? இப்படிதான் பில்டப் பண்ணி ரவி சார உள்ள அமுச்சு விட்டுருக்கானுங்க, பாத்துக்கோங்க. அவர் அதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தன்னே ஒரு பிக் பாஸ் நினைச்சிட்டு உட்காந்துருக்காரு. சரி, ஒரு ஹிடன் டீடைல் சொல்றேன். இது நடந்திருக்கும், நீங்க வேணா பாருங்க. நான் மேட்டர் சொல்றேன். என்னன்னா, இந்த பெட் பிரிச்சானு இல்ல, இதோட மாஸ்டர் பிளான் யாருன்னு நினைக்கிறீங்க? தலைவனுக்கு தனி கட்டில் வேணுங்கிற ஒரே ஒரு எகிமுக்கு இல்ல சேர்ந்து படுகிற கட்டில் தான் டிசைட் பண்ணிருக்காங்க பாய்ஸ். என்னது சேர்ந்து படிக்கிற கட்டில் தான் வேணும்னு பாய்ஸ் டிசைட் பண்ணிருக்கானுங்க. அப்படியா? ஓ இல்ல, அதுல இவருக்கு தனியா கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மேட்டர் இல்ல. இல்ல 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 தனியா கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் தலைவன் தனியா தான் படுப்பான்னு வச்சுக்க. அதை விட்டுரு. பாடி சேம் பண்ணல, நானும் குண்டுதான். அதை சொல்றேன், சும்மா ஃபன்னுக்கு சொல்றேன். உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு. என்னன்னா இல்ல அது நமக்கு அது எய்ம் கிடையாது. பிசிக்கல் டாஸ்க் எப்படி பண்ண முடியும் தெரியல. பட் லெட் சீங்கறேன் நானு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொபோஷன் தானே. ஆனா ஒண்ணு, தலைவன் இன்டெலிஜென்ட். அதெல்லாம் இப்பவே போய் குட்டி பிக் பாஸ் மாதிரி தான் சுத்திட்டு இருக்கான் தலைவன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி வந்துருமா, நாம 6 பேர் டிசைட் பண்ணிட்டு அப்புறம் பின்னாடி இருக்கிறவங்க வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்படின்ட்டு வந்து இப்பவே தலைவனுக்கு அந்த விவரமெல்லாம் இருக்குது. அந்த பிக் பாஸ் ரிவ்யூ மண்டை அது. அதனால பார்த்துட்டு சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ரேவந்த் பழைய ஐடியை டேக் பண்ணிட்டு இருக்கடா. இதுதான்டா பிக் பாஸ் ஐடி. ரேவந்த் பிரசாந்த் ப்ரோ கேக்குதா? இந்த டைம் அதிகமா இருக்காங்க ப்ரோ. விஜய் ஆர்ஜே வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க. யாருங்க? சோ அதனால விஜய் ஆர்ஜே சர்வேவர் கேட்டா அப்படியே நான் அதுக்கு பதில் சொல்லாமே விட்டேன். இந்த ஸ்கூல்ல பஸ் பாஸ்க்கு பாத்தீங்கன்னா பஸ் பாஸ் தருவாங்க. அது கிழிஞ்சு போக கூடாதுன்னு என்ன பண்ணுவோம், போய் நல்லா திக்கா லேமினேஷன் பண்ணுவோம். நல்லா 2 லேயர் பண்ணி நல்லா மடக்கி எடுத்து உள்ள வச்சுக்கிறது. ஏன்னா அது எப்பவுமே கிளியாது, ஒரு வருஷம் பூரா வரணும். அதனால வந்து அந்த லேமினேஷன் அதே மாதிரி டிவிக்குள்ள போய் ஒருத்தனுக்கு லேமினேஷன் பண்ண என்ன, அதுல அப்படிதான் விஜய் டிவில நிறைய பேர் சுத்திட்டு இருக்கான். அவனோட உண்மையான மூஞ்சி என்னன்னு எவனுக்குமே தெரியாது. எல்லாருமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. பத்திரம் பாத்திருங்க, அந்த வார்த்தையில ஒரு பேஸ் தான் வரும். நான் வந்துங்க அடே அட சரிடா, அட சரி பேசு, நல்லா பேசு. அந்த பையன் யாரோ ஒருத்தர் சேலத்துல இருந்தாங்க. பத்திரம் பாத்துக்குங்க. அவன் பாத்துக்காம எங்க போயிடுறாங்க. ஏண்டா பிக் பாஸ் வீட்டுக்கு நீ போற, நீ என்ன போருக்காடா போற, இல்ல இது என்ன காசாவா, இல்ல நார்த் கொரியாவா, இல்ல குண்டு குண்டு தலையில் விழுகுதா? ஏண்டா அவங்க வீட்டுல இருக்க போறாங்க, டிவில இருந்து உன்னை பார்க்க போறாங்க. அதுல என்னடா பத்திரம்?
ப்ரோ நான் கேட்டது அது இல்ல ப்ரோ. விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் கூட்டு வந்தாங்க அதே மாதிரி கூட்டுறாங்களே, அதுக்கு நீங்க ட்விட் போட்டுருந்தீங்க, அதுதான் கேட்டேன். யோ அதைத்தாயா இப்ப சொல்றேன், வேற எதுக்கு சொல்ற சர்வைவரு? நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் உனக்கு? ஏன் இது சொல்றேன்னா, நிஜ மனுஷங்க வரும்போதுயா எமோஷன் ராவா இருக்கும். புரியுதா? ஒன்றும் தெரியாது. அதாவது வந்து அவனுக்கு வந்து பெரிய இந்த கேம் எல்லாம் தெரியாது. அவனுக்கு ஃபர்ஸ்ட் கேமரா ஃபேவர் தெரியாதுயா முதல்ல. ஓகே ப்ரோ, இப்போ இந்த வர்றானுங்க ஷோ நம்ம வரக்கு விஜய். ஃபெமிலியரான ஃபேஸ் தேவை ப்ரோ. சுனிதா, ஜாக்லின் இவங்க ஆல்ரெடி பாப்புலரா ஆமா இருக்காங்க, அதனால வராங்க. இந்த ஷோவோட ஆமா ஆமா பட்ஜெட்டும் பெருசுதான் ப்ரோ. விஜய். புதுசா வந்தா யார் பாப்பா? ஆமா ஆமா இல்ல 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 10வது நாள் விஜய், 15வது நாள் அஜித் குமார் வந்து ஏன்னா ஏன்னா ஃபெமிலியரான ஃபேஸ் வேணும். அவையெல்லாம் வந்து யோ எனக்கு ஜாக்லின் ஒரு கேரக்டர்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுயா, அப்படி நிறைய பேர் இருக்காங்கயா. என்னன்னா இப்ப ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன தமிழ்நாடு விஜய் விஷால் என்ன கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கானே. அதான் ஆனா சொல்றேன். ரஞ்சித் தெரியும் ப்ரோ எல்லாருக்கும். ஆ? கவுண்டமல்லி ரஞ்சித். கேட்டப்பா bro. இல்ல இல்ல இப்போ நான் கேட்டப்பா இருக்கேன்னு bro, வச்சுக்கோவேன். விஜய் bro இருக்கு. இல்ல இல்ல நான் ஒரு மேட்டர் சொல்றேன் பாரு. நம்ம தெரிஞ்ச ஒரு நண்பர், ஒரு பழைய நண்பர்னு வச்சுக்குவேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு இதுக்கு போயிருக்காரு. இந்த சர்ஃபிங் ஸ்கூல் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா கோவளத்தில், அங்கே போயிருக்காரு. போனோடனே அங்கே ஒரு நண்பர் வந்து எனக்கு டக்குன்னு கூப்பிட்டாரு, ஃபோன் கால். கூப்பிட்டு யோ அர்ஜென்ட்டியா பேசணையா அப்படின்ட்டு. என்னையா அப்படின்னு. அப்புறம் ஒரு பேர் சொன்னார். யோ இவன் யாரியா அப்படின்னா அப்படி. யோ அவனை தெரியாதயா உனக்கு என்னயா அப்படின்னா. யோ சொல்லியா இவன் யாரியா அப்படின்னா. யோ என்னையா மேட்ருண்ணா சொல்லியா, நான் டென்ஷன் ஆயிடுவியான்னா. இன்னாரியா அப்படின்னா. ஏன் எவ்வளோ டென்ஷனாக கேட்குறேன்னு. யோ 1.25 மணி நேரமாக நான் எப்படி வாழணும், எங்கே சாப்பிடணும், எப்படி நடிக்கணும் எல்லாமே பேசிகிட்டு இருக்காயா. நானும் இப்போதாயா 2 பீரை போட்டால் கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்து ஒரு தம்மை போட்டு உட்காரலான்னு நினச்சையா. 1.25 மணி நேரமாக நம்மளை உட்காரவே விடலையா. நானும் வந்து சரிங்க சமாளித்து பார்த்தேன், நான் முடியல. அதான் ஃபோன் எடுத்துகிட்டு இப்படி வந்து நான் அர்ஜென்ட் கால்ன்ட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு அவன் பேரை சொல்லி யார் அவன் அப்படின்னு. எனக்கு இது கூட பிரச்சனை இல்லையா, 1.25 மணி நேரம் நின்னது கூட. எனக்கு அவன் யாருன்னு தெரிலையா அப்படின்னு ஒரு மேட்ரு சொன்னார். அந்த மாதிரி ஜாக்லின் என்ன பெரிய நயன்தாராவா? பூரா பேர்த்துக்கு வந்து ஜாக்லின், ஐயோ ஜாக்லினா, ஐயோ வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு நாளைக்கு நயன்தாராவை இவ்வளவு அசிங்கப்படுத்திருக்க வேணாம். இல்ல இல்ல கோடிக்கம்மன் நட்டி நாளைக்கு என்ன விக்கிரவாண்டியில வந்து ஜாக்லினுக்கு என்ன மீட்டிங் வைக்க போறாங்களா? ஓ எவனுக்குமே தெரியாதுயா Bro, நிறைய நயன்தாரா கூட ஒரு பேருக்கு. மூவி பண்ணிருக்காங்க bro. இங்க பாரு, ஒரு பெருங்கூட்டம் சீரியல் பார்க்காத ஒரு பெருங்கூட்டம் இருக்கு, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல இந்த ஜாக்லின் விஜய் ஆர்மில ஒண்ணு கூட அடிக்க போகுது உங்களை. ஆமாமா பெரிய ஆர்மி, அவனுக்கு 4 பேர்த்த கூப்பிட்டு சொல்றேன் நானு, பாத்துக்கலாம். அவனுக்கு வர சொல்லி. ஆனா தெலுங்குல வந்து ஒரு அந்த ரிவ்யூவர் மேல ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்திருக்கானே. என்னன்ட்டு இந்த மாதிரி வந்து நான் எலிமினேட் ஆயிட்டு வந்தப்போ இந்த ரிவ்யூவர் வந்து டான்ஸ் ஆடினாருன்ட்டு. அப்ப நாம 2வதா கேஸ் வாங்கிக்குவோமா? ஐயா ஆனதாகட்டும் நானு. அப்படின்னா எனக்கு 100 கேஸ் போட்டிருக்கேன், 150 கேஸ். இல்ல மாயாவா? இல்ல ஆனதாகட்டுங்கிற நானு ஒரு பெருமையாவும் இருக்கு. அப்படி போய் புலல்ல கழுதினா ஒரு நல்ல விஷயம் தாங்கிற நானு. மயிரா போச்சு. பிரசாந்த் ப்ரோ, டான்ஸ் ஆடிடுவோமா? பிரசாந்த் ப்ரோ புழலுக்கு டான்ஸ் ஆடினா முதல்ல பிரசாந்த் ப்ரோ, புழலுக்கு போனா பிரச்சனை இல்ல. நான் டெல்லி ரிகர்ஸ் போனா என்ன பண்ணிட்டு யோ உங்களுக்கு என்ன பெரிய மாஃபியாவா இங்கதான் கேஸ் தருவாளுங்க. இன்னும் இல்ல உத்தரப்பிரதேசத்துல போய் கேஸ் தருவாளுங்க. பிரசாந்த் ப்ரோ இப்போ நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடிச்சுக்கிற சொல்றீங்கல்ல ஒரு 18 பேர், ஆனா அதை விட பல மடங்கு அடிச்சுக்கிறது வெளியில தான். இப்ப பாருங்க இன்னைக்கு நாளையில இருந்து ஆரம்பிச்சிருவாங்க ட்விட்டர், யூடியூப், 7-8 இன்ஸ்டாகிராம். பேருக்கு 7-8 பேரு பிக் பாஸ் உள்ள போறதுக்கு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கானுங்களாம், நான் கேள்விப்பட்டேன். யாரு சீரியஸா? யாரு அது யாரு சேகர